வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருரை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வந்த வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தத்தில் தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்களுக்கு அசுரனுக்கு சிறந்த படத்திற்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அது போல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்கள் நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமையந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னுடையான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோலான் மெய்மை நலனன்பான் மேலினத்து நாளினத்தில் நிற்பான் உலகன்பான் வேந்த உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோல்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டா வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தைகளும் கூட இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு வாட் பெட்டர் பிகினிங் அப்படின்னு சொல்லணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த இந்த மேடையில நான் கூப்பிடக்கூடிய நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய பெயர்லயே வெற்றி இருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எதை தொட்டாலுமே அது பொண்ணாக மாறும் அப்படின்னா அது வெற்றி சாரால மட்டும்தான் முடியும். தயாரிப்பாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சக்சஸ்க்கு சேர்ந்து ஓடக்கூடிய நபர்களாக மட்டுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வரலாறு தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், I would like to have you on the dais. And to do the honors, once again, I would like to welcome Tyagarajan sir and top star Prashant sir. Thank you very much, Petri sir, for joining. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே. பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு டைரக்டரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமேந்திர சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கத்துக்கிட்டது வந்து பாலமேந்திர சார் கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்றதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால வந்து கதிரேசன் சார் அண்ட் பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து நானும் சார் சொன்னாங்க, வண்ண பொருட்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலமேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலமேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைட்டில் ரிவியூரோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவையோட டைட்டில் ரிவியூன்னு கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இருக்கக்கூடிய 2 அருமையான தயாரிப்பாளர்கள். நீங்க வந்து எங்களுக்கு முற்றிலும் ஒரு பெரிய சந்தோஷம். I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. Thank you sir. 2 பேருமே ஒரு பெரிய நன்றி. பட் எங்களுக்காக நீங்க நிச்சயமா
எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் அத்தீஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் குடும்பத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்னைக்கு வச்சோம். இன்னைக்கு 5 ஹீரோ வர போகிறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவரை அருமையாக அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்பவுமே டாப் ஸ்டார் தான் நீங்கள். இவருக்கு ஸ்டாப் ஸ்டார். உங்கள் படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மற்றும் அறிமுகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம். நன்றிகள் சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்களும் எங்களுக்காக நிச்சயமாக பேசணும். What would you like to share? தொலைக்காட்சி, பத்திரிகை மற்றும் இணையதளங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். பிரசன்சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர் கதிரேசனின் மகன் ஆதிசரிகரன் படத்தில் தியாகராஜன் சார் அறிமுகம் பண்றாரு. தியாகராஜன் சாருக்கு என்னோட மனமார்ந்த அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பாக மீண்டும் வந்து தேவயானி மேம் வந்து ரொம்ப பிளசன்டான ஒரு ரோல்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன் ஃபிலிம் தட் ஐ வுட் டெஃபினெட்லி ரீவிசிட் அப்படின்னா இட் வுட் டெஃபினெட்லி பி 3 BHK. நிறைய பேருடைய கனவுகளை ரொம்ப லவுடாக சொன்ன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்போடு மேலே கணிக்கிறோம். I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. பெரிய கைத்தறி கொடுத்தலாம் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு. கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் கண்டி ரைட்டர் ரிவீல் ஆகக்கூடிய இந்த நிகழ்வுல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சார் நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷயத்தை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அந்த எனக்கு இந்த ஈவெண்ட்ல தேவயானி மேம் என்னோட ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்துல. ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். என்னோட ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார் கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரி நானும் கதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே எனக்கு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் எப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகைன் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, அது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம் பார்க்கறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த நிகழ்வு வந்து ஒரு முற்றிலும் வந்து நிறைய பேரை ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து ஒன்றாக பார்த்துருக்கோம். அப்படி நம்ம பார்த்து கொண்டாடின அம்மா கிரியேஷன்ஸ் சிவா சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். I would like to request Tyagarajan sir and top star Prashant sir to do the honors. Shiva sir, birthday Adama, what do you wish to say? அனைவருக்கும் வணக்கம்.
அன்புக்குரிய பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ்பட்டு நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேஷனுடைய மகன் ஹரி ஹீரோ அறிமுகறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானருடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம், வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வருகிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக இவர் எடுத்த படம் கூட வசூல் ராஜா MBBS மட்டும் இல்லைங்க, இவர் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய படங்களும் செம்ம வசூல் இருக்கும். I would like to welcome இயக்குனர் சரண் சார். Can you please have you on the dais? நீங்க மீண்டும் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். And பிரசாந்த் சார், kindly. Thank you very much for doing the honors. Charan sir, how does it feel? அழைத்தமைக்கு நன்றி. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நான் பார்த்தேன், ரசித்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ புது மீடியா நிறைய பிரசன்ஸ் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்துல டைட்டில்ல பிரசாந்த் அவர்களுக்கு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன். அந்த டாப் ஸ்டார்ங்கிற பட்டம் என்னைக்குமே நினைச்சு நிற்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அந்த டாப் ஸ்டார்ங்கிற அந்த வேர்டை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பெயர் திறக்கப்படக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமா பிரசாந்த் சார் அவர்களை தாண்டி கதிரேசன் அவர்களுடைய மகன் அதில் அறிமுகமாவதும், தேவயானி மேடம் அவர்களுடைய மகள் அதில் அறிமுகமாவதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகும். அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடம். இந்த இடத்துல இருந்து விளைய போறீங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு டாப் இடத்துக்கு நீங்க 2 பேருமே போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொதுவாகவே கலந்துக்கிற விழாவில் தாமன் சார் வரும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் நிறைவு, அதாவது ஒரு மன நிறைவை வந்து எப்பவுமே தரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெற்றி மரம் வரும்போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அமெரிக்கையாக இருப்பார், அமைதியாக இருப்பார். பட் வந்து அது ஒரு பூவுக்கு ஒரு பூகம்பம் மாதிரி. அவர் பண்ணுற படங்கள் வந்து அது வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சகலகலா வல்லவர். அவர் பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்ட் டைரக்ஷன் உட்பட ஒரு படத்தில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டை வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம அவரை எப்பவுமே ஒரு மம்பட்டியான தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டைரக்டராக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நாங்க காத்துறது அந்த ரிவீலிங்கும் 1 by 1 எங்களுக்காக நீங்க பண்ணீங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபர், ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையவே இல்லை. பட் ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு சே ரவிக்குமார் சார், சார் நீங்க எடுக்கக்கூடிய படங்களும் ஏஜ் ஆக மாட்டேது, உங்களுக்கும் ஏஜ் ஆனதே கிடையாது. அது எப்படிதான் எங்களுக்கு தெரியவே மாட்டேது. ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அவர் கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோ மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. So thank you so much Ravikumar sir for being here, and I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors.
It's truly a family for you. Yet another celebration. அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், நிரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்பதில் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்னைக்கும் அப்படியே இருக்காரு. அது ஒரு சின்ன உதாரணம். அவருடைய அந்தகன் படத்துல நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேர் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கெல்லாம் பிரசாந்த் நீ இது பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்லலை சார், நீங்கள் சொல்லுங்க ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்க நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாத்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்கு அதை மட்டும் பேசி அதுக்கு மேலே பேசி சரி இங்கே வந்தோடனே மறுபடியும் நம்ம இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறத பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி அது வேற விஷயம். ஆனா அது பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்லையும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜ் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் என்னோட இருக்கு அப்படின்ட்டு. தியாகராஜ் சார் டைரக்ட் பண்றாங்க. சார் உங்களுக்கு வார்த்தை எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றியிடையே எல்லாம் பல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானியுடைய டாக்டர் நடிக்கிறாங்க. கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். நம்ம தான் ஹீரோ ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேல உட்காந்து வாங்குறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கி போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கி போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படக்கு ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார் இப்படி தான் நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்துலாம் நடிக்க போறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவிகளும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாத்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்கு. நான் என்ன வெளியில் வாழவே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you very much. தொடர்ந்து மேடையில நிறைய அடுத்த தலைமுறை இயக்குனர்கள் பார்த்துட்டு இருக்கோம். And Prashant sir has always been very welcoming when it comes to debut directors and successful directors அடுத்த ஜெனரேஷனுக்கு லான்ச் பண்றதுல. அப்படி இப்ப மேடைக்கு ஒரு பெரிய பெருமையோட எலக்ட்ரிக் வெல்கம் டாடா படத்தினுடைய இயக்குனர் கணேஷ் கே பாபு அவர்கள். டாடாவை தொடர்ந்து இனி அடுத்தடுத்த படங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதுக்கும் கூட. Thank you very much for joining கணேஷ் அவர்களே. Would you like to share a few words? Happy birthday sir. பெரிய ஃபேன். ஸ்ரீகணேசன் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் இருக்கிறோம். ஒரு வாசடைலான ஆக்டர் அவர், ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரெலவென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்னைக்கு நம்ம இயக்கிற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வாசடைலான ஒரு performances are a variety of performances, emotions. ரொம்ப என்ன சொல்றேன், ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ணவண்ண பூக்கள் சார், அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி போட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒரு இமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவருக்கு நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஒரு இதை பற்றி. ஸோ
ஆல் தி பெஸ்ட். அடுத்த படம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேனாக நாங்கள் வந்திருக்கேன், ஒரு ஃபேனாக தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு என்ன சொல்கிறேன், என் தம்பி மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸ்டேஜ் வந்து தேவையான நல்ல டீமாக இருக்கும், ப்ராமிசிங்காக இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you very much, sir. Thank you very much. அடுத்ததாக நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருந்த தருணம். அங்க இருக்க இந்த படத்தினுடைய ஹிண்ட் எல்லாருமே கொடுத்தாங்க. பட் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா டைட்டில் இப்போ ரிவீல் பண்ண போறோம். அதுக்காக I would like to have நம்மளுடைய கலைப்புலி எஸ் தானு சார் ஆஃப் தி டேஸ், அதே மாதிரி KS ரவிக்குமார் அவர்களையும் அன்போடு மேலே கழிக்கிறோம். வெற்றிமாறன் சார் we request you to kindly join. இந்த படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் சார், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் சார், அண்ட் இந்த படத்தினுடைய க்ரூ கதிரேசன் அவர்களுடைய மகனும் அதே மாதிரி தயாரிப்பாளர் RK சுரேஷ் சார், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். The legendary actress என்னுடைய most favorite தேவயானி மேம், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். And at this moment is very special for you, not only as an actor, I think as a mother. So நிச்சயமாக எங்க மேடையில் இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதே மாதிரி another proud moment கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு நிச்சயமாக வரணும். ஒரு தந்தையாக மிக பெருமையான ஒரு தருணம். ஓகே, 5 star செந்தில் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். So மேடையில் இருக்கக்கூடிய இந்த க்ரூ கூடியவருள்ள ஒரு படமாக தியேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் facing all the roles. So இந்த ஈவெண்ட் முழுக்க ஒரு தந்தையாக எடுத்து பண்றதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. அவருடைய எனர்ஜி வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்கு. So thank you very much for having me. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய wishes. Without press and media நண்பர்களும் வந்திருக்கீங்க. Thank you very much for joining. So பிரசாந்த் சாருடைய பர்த்டே அவருடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் இன்னும் சில நேரங்கள்ல இங்க ரிவீல் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு அதுக்காக நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. To begin with, first ரோலே நம்ம இந்தியன் சினிமால பார்த்து வியக்கக்கூடிய பல பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தானு சார், ஒரு பெரிய கைத்துல கொடுத்ததான் இன்னைக்கு ஒரு தயாரிக்க கலந்தத்தை எடுக்க ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய சந்தோஷமும் கூட. Thank you very much தானு சார். ஆஹா, thank you sir. இந்த நிகழ்ச்சி உங்களோட தொடரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். So over to you. இன்னைக்கு நல்லா எல்லா வளமும் நலமும் பெற்று